அதிகமாக காதலித்ததால் அதிகமாக நீங்கள் காயமடையவும் செய்தீர்கள். மீனம் ராசிக்காரங்க காதலை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு உலகம் மாதிரி தெரியுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய நபர்களும் அது மட்டும் இல்லாம உங்களை புரிந்து கொண்ட நபர்களும் மிகவும் கம்மியாகத்தாங்க இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய நண்பர்களும் நீங்கள் காதலித்த உறவுகளும் மட்டும்தான் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். அதுலயும் சில உறவுகள் உங்களை காயப்படுத்தி விட்டு நிச்சயமாக சென்றிருப்பாங்க. அதனால உங்களை யாராவது உங்கள் மீது அதிகமாக பாசத்தை காட்டி வந்தார்கள் என்றால் அவர்களை உடனடியாக நீங்க நம்பி விடுவீங்க. அவர்கள்தான் உலகம் என்று வாழக்கூடிய ஒருவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் யாரையாவது நேசித்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி நீங்க அவங்க மீது நீங்கள் காதல் வைப்பீங்க. முழு மனசோடு நீங்கள் அவர்களை நேசிக்கவும் செய்வீங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாதி நாட்களுக்கு அப்புறம் இல்லாமலே போயிருவாங்க. நீங்க முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்க மீது அட்டாச் ஆயிருவீங்க. ஆனா அவங்க உங்கள் மீது ஆரம்பத்தில் இருப்பது போல இறுதி வரைக்கும் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. போக போக அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. அந்த உறவில் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உங்களை ஆழமாக பாதித்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவு கொடுத்தேனோ அதே அளவுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, திரும்ப எனக்கு அதே அளவுக்கு வேண்டும்னு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு விதியில் எப்பொழுதுமே இயங்குவது கிடையாது. சிலர் உங்களுடைய அன்பை எப்பொழுதுமே தவறாக பயன்படுத்தி இருப்பார்கள். சிலர் அதனை உங்களை மட்டும் பயன்படுத்தி விட்டு உங்களுடைய அன்பு அவர்களுக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக காயப்படுத்தி இருக்கும். அதிலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில இது நிறையவே நடந்திருக்குங்க. நீங்க அவங்கள முழுமையாக காதலித்திருப்பீங்க. ஆனா உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகள் முடிந்ததும் அவர்களுடைய காதலை அப்படியே நிறுத்தி விட்டு சென்றிருப்பார்கள். நீங்கள் காதலை குறைக்க தெரியாதவர்கள். அதனால் தான் நீங்கள் அதிகமாக ஆழமாக காயமும் அடைகிறீர்கள், பாதிக்கப்படவும் செய்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாரையுமே முழுமையாக நம்பி அதிகமாக ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய மனசு ஏன் தெரியுமா ரொம்பவும் மென்மையானதாக இருக்கு. உங்களுடைய மனசு ஒரு எம்டியான ஒரு இடம் போல எப்பொழுதுமே தாங்க இருக்கும். மற்றவங்க லாஜிக்கா யோசிக்கக்கூடிய இடத்தில் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்சம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை நீங்களே தேர்த்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சில வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு வார்த்தையையும் ஒரு செயலையுமே அமைதியாகவோ கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. அதாவது யாராவது ஒரு வார்த்தைகளை விட்டாலோ உங்களுடைய மனதை நோக்கும்படி ஏதாவது ஒரு செயல்களை செய்து கொண்டால் கூட அதனை நீங்கள் ஆழமாக யோசித்து ஆழமாக உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. இவங்க நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சாஃப்ட்னஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா பெசலாக்கி கொண்டே இருக்கும். ஆனா அதே ஒரு சாஃப்ட்னஸ் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் கொடுத்து கொண்டேங்க இருக்கும். நீங்கள் யாராவது காயப்படுத்தினால் கூட அதை உடனே நீங்கள் இக்னோர் பண்ண முடியாம, அதனை உடனே தவிர்க்க முடியாம அவர்களிடம் மீண்டும் நீங்க போய் பேசுவீங்க. அவ்வளவு நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த மீனம் ராசிக்காரங்க. அது உங்களுடைய உள்ளுக்குள் உங்களை தங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் எதையுமே நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீர்கள். உள்ளுக்குள் எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு அந்த ஒரு மென்மை, அந்த ஒரு அமைதி உங்களை மிகவும் பலவீனமாக ஆக்கி கொண்டே இருக்கும். ஆனால் அது உங்களுடைய பலவீனம் கிடையாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியில் சொல்லாமல் இருப்பதால் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் தேவையில்லாத பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பயந்து செய்த சில செயல்கள் நிச்சயமாக இருக்கும். பல விஷயங்களை நீங்க அதனால விடக்கூட செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய ஹாப்பினஸ், சில நேரங்களில் உங்களுடைய கனவுகளை கூட மற்ற நபர்களுக்காக நீங்க விட்டு இருப்பீங்க. மற்ற நபர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இது தேவை என்று நினைத்து உங்களுடைய ஆசைகளை கூட நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையில அவங்களுக்காக நீங்க நிறைய இதை இழந்திருப்பீங்க. நீங்க உங்களை இரண்டாவதாகத்தாங்க வைத்திருப்பீங்க. முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும்னு நினைத்து அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சரியாக இருந்தாலும் நேரங்களும் காலங்களும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறியிருக்கும். இவர்கள் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே புரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் கொடுத்த அளவுக்கு அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். இதனால உங்களுக்குள்ள ஒரு கேப்புங்கிறது விலக ஆரம்பித்திருக்கும். அதனால போக போக நீங்கள் அவர்களிடம் பேசாமல் போயிருக்கலாம். அவர்களும் உங்களை பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அந்த வருத்தங்கள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்க ஒரு விஷயத்த சிறியதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தா அதை உடனே மறக்க மாட்டீங்க. அதையே நினைத்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய எமோஷன்ஸ் அதிகமாக உங்களை பாதித்து கொண்டேதாங்க இருக்கும். ஏதாவது ஒரு சந்தோஷமான மூமெண்ட் கூட உங்களுக்கு பெரியதாக இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு
வலியானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாம அதை முழுவதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்வீங்க. எல்லாரிடமும் அழுது புலம்புவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருப்பீர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆழமாக காயப்படவும் செய்வீங்க. நீங்கள் யாரிடமும் சந்தேகத்தோடு பழக பழக மாட்டீங்க. சந்தேகத்தோடு இருக்கவும் மாட்டீங்க. நீங்க யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா அவங்களுக்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அவங்களும் நல்லவங்க தான் என்று நம்பக்கூடிய நல்ல ஒரு மனம் கொண்டவங்க நீங்க. அந்த ஒரு நல்ல ஒரு மனம் இருப்பதாலேயே சில நேரங்களில் உங்களை ஏமாற்றுவதற்கு அனைவருக்கும் அது வசதியாக போய்விடும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் உங்களை மாதிரி உண்மையாக இருக்க மாட்டார்கள். உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சில நாட்களுக்கு அப்புறம் புரிந்து கொள்வீர்கள். சிலர் உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஆனா உங்களால அவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கோ அது நடக்கும் வரைக்கும் உங்களை கூட வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இந்த ஒரு உலகத்தை மாத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது உங்களால முடியாதுங்க. ஆனா நீங்க யாரை நம்ப வேண்டும் என்று நீங்கள் அதனை தெரிந்து மட்டும் நீங்கள் எல்லாரிடமும் பழகி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான நல்லதுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மட்டும்தாங்க போனது. அது உறவுகள் வாழ்க்கையில, சில நண்பர்கள் வாழ்க்கையில, எல்லா வாழ்க்கையிலும் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க நடந்தது. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பாதையிலும் செல்ல ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்களாகிய நீங்களே கவனிக்காமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட திசையில் மெதுவாக நகர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கும். அது நல்லதோ கெட்டதோ என்பது முக்கியம் கிடையாது. அனைத்தும் உங்களை ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயார் செய்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னும் சில சமயங்கள் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக கூட போயிருக்கலாம். சிலர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. சில வாய்ப்புகள் உங்களுடைய கையிலிருந்து நிச்சயமாக போயிருக்கும். ஆனால் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பகுதியாகத்தாங்க இருந்திருக்கும். நீங்க இப்போது நிற்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை சாதாரணமான ஒரு நிலையாக இருக்காது. இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இனி நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய முடிவுகள் நேராக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு செல்ல வைக்கும். ஏன் அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பிக்கும். இதனால இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தக்கூடிய ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு போக வைக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். ஒரு தெளிவு என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும், எந்த ஒரு வழியை நம்ம தேர்வு செய்ய வேண்டும் என்று புரிதலுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து விடும். இது வரைக்கும் நீங்கள் ஏன் இத்தனை துன்பங்களை அனுபவித்தீங்க அப்படின்னு நீங்க நினைத்து பார்த்தால் அதற்கான பதில் இப்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை அனைவருமே சோதித்திருப்பாங்க. ஆனா இப்போது உங்களை அதை உயர்த்த ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை சோதித்தார்களோ அந்த சோதிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல அவர்களுக்கு பிரச்சனையாக போக ஆரம்பிக்கும். உங்களை சோதிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது அது உங்களை உயர்த்திவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் என்பது தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். மீனம் ராசிக்கான அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சில சில பாத்திரங்கள் வைத்து கொண்டிருக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா கடந்த சில மாதங்களில் உங்களுடைய கிரகத்தின் நிலை உங்களுக்கு சோதனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதனுடைய ஆற்றல் மாறப்போகிறது. உங்களுடைய அதிபதி இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்குவார். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக மட்டும்தாங்க இருந்தாங்க. ஆனா இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை தேடி கொடுப்பாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் மெதுவாகத்தான் தொடங்கும். ஆனால் அது உங்களுடைய மனநிலையை அமைதியாக மாற்றிவிடும். முன்பு இருந்த பயமும் குழப்பமும் இனிமேல் குறைந்துவிடும். எந்த விதமான வேலைகளையும் நீங்க தைரியமாக செய்ய துணிந்து விடுவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியவும் செய்யும். வேலை, பணம், உறவுகள் எல்லா துறைகளிலும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். குறிப்பா நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது நிஜமாக மாறிவிடும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும் கொடுக்கவில்லை, அதை பயன்படுத்தக்கூடிய திறனையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். இதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. இந்த ஒரு காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலமாக இருக்கும். இதை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமேல் பதில் நிச்சயமாக நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். மீனம் ராசி அன்பர்களை நீங்கள் பலமுறை எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தீங்க.
ஆனா அந்த கேள்விக்கு பதில் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்த நிலைத்தன்மையற்ற சூழ்நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க சந்தித்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீரத் தொடங்கிவிடும். மன அழுத்தங்களும் குறைந்துவிடும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி இந்த ஒரு நேரத்தில் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடைந்துவிடும். உங்களுடைய அருகில் இருந்த சில நெகட்டிவான மனிதர்கள் கூட தவறான மனிதர்கள் தானாகவே விலகி விடுவாங்க. அதே ஒரு சமயம் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து விடுவார்கள். இந்த மாற்றங்கள் திடீரென்று வராது. ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். ஆனால் அது பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் முன்னேறுவது மட்டும்தாங்க. இந்த ஒரு காலம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே மாறிவிடுவீங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றங்கள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த தூண்டும். மீனம் ராசிக்காரங்களுக்கு அப்படியான ஒரு மாற்றம் இப்போது வர வர ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய உறவாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையின் திசை முழுவதையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காத வெற்றி இப்போது அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை அடையாளம் காண வேண்டும். சில சமயம் அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்னால் பெரிய பலனானது இருக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அதனை தவறவிடாம பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேறிவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நம்பிக்கையையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையையும் வெளிப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்தும்.